ஹே, வெல்கம் பேக் டு உல்ஸ் மேஜிக் டேரோ தமிழ். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்க்குற ரீடிங் வந்து ரீகன்சிலேஷன். ஸோ ரீகன்சிலேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த டேரோ ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங். ஸோ டேக் விச் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் தி ரிமைனிங். ஓகே, so let's go for the reading. So pile number 1, whomsoever choose pile number 1, இது வந்து உங்களுக்கு general reading. okay, so just take whichever resonates and leave the remaining. okay, so இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிற போகிற கார்டை பார்த்தா சாய்பாபா கார்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ சாய்பாபா கார்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், do not judge. so free your mind of perceptions and judgments. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட், அதாவது என்னென்னா வந்து இவன் நல்லவனா கெட்டவனா, இது அந்த என்ன சொல்கிறது, இந்த நாயகன் பட டயலாக் மாதிரி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாதீங்க. யாரையும் வந்து அசஸ்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் இருக்குது அப்படின்னா வந்து அதை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆராய்வும் இல்லாமல் தீர்மானம் எடுக்காதீங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களோட பர்செப்ஷன் நீங்களாக க்ரியேட் பண்ணாதீங்க. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சாய்பாபாவோட மெசேஜ். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம வந்து டேரோ கார்ட்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம் அண்ட் ஃபாலோட் பை சம் அதர் ஒராக்கிள்ஸ். ஓகே, ஸோ உங்களோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வி ஹாவ் தி ஏஸ் ஆஃப் வாண்ட். ஸோ இதில் எனக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ஒரு 2 சைடட் மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. இந்த ஒரு கார்டோட உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் நான் பார்க்கும்போது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஈவன் தோ இது ஒரு இனிஷியேட்டிங், ஒரு புது பிகினிங் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே என்ன அப்படின்னா வந்து ஏதோ வந்து லைக் யூனோ டிக்ளைனிங் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. அதாவது டிக்ளைனிங்னா என்ன சொல்கிறது, அதாவது ஒரு தாழ்வு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தாழ்வு அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. பிகாஸ் என்ன அப்படின்னா வந்து எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே மாயமாக மறைஞ்சிருந்திருக்கும். இது ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணமானவங்க இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஆரம்பிச்சிருக்கும். அதனால கூட பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க சில பேர் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கும் போது உங்களுக்கு பல ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னா வந்து ஒத்துழையாமை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசல் வந்து விடுபட்டிருக்கலாம். ஸோ சில பேர் வந்து லைக் யூனோ இது உங்களுக்கு ப்ராப்ளம் இனிஷியேட் ஆனது வந்து மார்ச்லேருந்து இனிஷியேட் ஆகிருக்கும் சில பேருக்கு. ஓகே, ஸோ டென்டேட்டிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மார்ச் ஏப்ரல் மே, இப்போ வந்து ஜூன். ஓகே, ஸோ மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிரேக்கப்போ இல்லை சம்திங் லைக் தட். அதாவது என்ன, ஒரு சடனாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இது நடக்கும் அப்படின்னு, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இங்கே இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு டிசிஷன் எடுத்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அதாவது என்னென்னா அந்த பர்சன் ஆர் எல்ஸ் சம்திங், நீங்கள் எல்லாம் உங்கள் பர்சன் யாரோ ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸோட சந்தோஷத்துக்காக இந்த டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க. பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸோட ஹோல் டிசிஷன், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க எடுத்திருந்திருப்பாங்க. அண்ட் இது வந்து அவங்க சோல் பர்பஸாக வந்து கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க. பட் தே ஹாவ் டு அக்செப்ட் இட் சம்ஹவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனில் தான் இது வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட். ஸோ எனக்கு இங்கே ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களோட காம்பினேஷன் ஆஃப் யுவர் டேரோ டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா வந்து யாரோ இங்கே இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. தே ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள். பிடி கொடுத்து ஒன்று பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வந்து லைக் யூனோ அந்த லாஃபுல்லாக வந்து அவங்க பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏதாவது பிஹேவ் பண்ணியிருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து அபண்டன்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் வந்து பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னு ஒன்று இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ எனக்கு இதில் பார்க்கும்போது எனக்கு இங்கே நிறைய வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக தான் கிடைக்கிது. லைக் யூனோ ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. லைக் யூனோ மைட் பி இங்கே சில பேர் வந்து வேறு கேஸ்ட்டாக கூட இருக்கலாம். எனக்கு இங்கே வந்து கேன்சர் வர்கோ எனக்கு இங்கே காமிச்சு கொடுக்குது. இல்லை எனக்கு இந்த ஜென்ரலாக எனக்கு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் ஐ வில் கோ வித் த ஹை டாமினன்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹை டாமினன்ட் ஆஃப் யூனோ ஃபயர் சைன் வந்து இங்கே இருக்குது. அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது தான் வந்து வர்கோ அண்ட் கேன்சர் இங்கே தெரியுது.
ஆக்சுவலி இந்த டெக்கோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் அப்படி தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது எப்படி அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கோஆப்ரேஷன் இல்லை. அவங்க ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தரப்பு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிடலாம், சேர்ந்து வாழணுமா சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு போயிருக்காங்க, சேர்ந்து வாழ்ந்துடலாம், எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் வரும். பட் ஆனால் அவங்க வந்து அங்கே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து 2 ஏஜஸ் இருக்குன்னா தட் இஸ் லேகிங் இன் ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகாமல் ஸ்டாகண்டாக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நான் டெவலப் பண்ணியாச்சு, எனக்கு இப்போ செட்டில் ஆனால் போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல கோஆப்ரேஷன் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஸ்டாகண்ட், ப்ராக்ரஸ் இல்லை. அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறது. நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து செப்பரேட் ஆகிறதோ இல்லை வந்து இன்னும் விட்டு போகிறதோ, நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஹை வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஃபயர் சைன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து எனக்கு இங்கே காமிக்கிறது செஜிடேரியஸ் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் உங்கள் பர்சன். ஓகே, ஸோ சில பேர்த்துக்கு ஓகே இட் ஆல்சோ லைக் அப்படின்னா வந்து ஒரு சென்டிமெண்டலாக பேசாத, நீ என்னை சென்டிமெண்டல் ஃபூல் ஆக்காத, ஐம் நாட் தேர் டு ரெடி ஃபார் யுவர் ஆல் சார்ட் ஆஃப் ட்ராமாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. எனக்கு இதில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பர்சன் வந்து ஹைலி ஓரியன்ட் வித் ஃபேமிலி மேட்டர்ஸ், ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்ட்ஸு, அப்புறம் அப்பா, அந்த மாதிரி அவங்களோட குடும்பம், அவங்களோட சொசைட்டிஸு, அவங்களோட கல்ச்சரு, அதுக்கப்புறம் லைக் இன்னும் சொல்லணும்னா வந்து காஸ்ட், ரிலீஜியன்ஸ், நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் எல்லாத்துக்கும் தான் வந்து அவங்க வந்து முதன்மையான பிரதானம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இம்மெச்சூர்டு ஒரு டிசிஷன் தான் எடுப்பாங்க இன் ஃப்யூச்சர். தட் இஸ் யூனியன் வேண்டாம், வி கேன் கோ வித் த பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த பர்சன் எப்படின்னா ரொம்ப மிஸ்டீரியஸ்ஸு, என்ன அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து தே வில் பி வெரி ரெடி டு புட் ஆஃப் எவ்ரி திங். ஆனால் வந்து ஒரு இம்மெச்சூர்டு தாட், அந்த காதல் இருக்குது அப்படின்னாலும் இல்லை எனக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ என் முன்னாடி இப்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப் க்ராஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து இன் ஃப்யூச்சர், வெரி ஃப்யூச்சர், அதாவது அவங்களோட டிசிஷன் என்ன அப்படின்னா வந்து பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் வாட் த டிவைன் இஸ் வாண்டிங் டு டூ வித் திஸ் கப்பிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ வாட் டிவைன் பவர் இஸ் வாண்டிங் டு லெட் யூ கைஸ் நோ. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சாலுமே வந்து தெய்வம் ஒன்று நடக்கும். அண்ட் அந்த ஸ்பிரிட் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம நடக்கும். ஆர் எல்ஸ் வாட் எவர் தட் யூர் கோன் மேனிஃபெஸ்ட், தட் இஸ் வாட் தட் தி பர்சனல் அண்ட் ஃபைனல் அவுட்புட் உட் பி. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு இங்கே நான் ரிலேஷன்ஷிப் க்ராஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ டூ த ரீடிங். ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா வந்து உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஐ ஹாவ் தி சேரியட், அண்ட் உங்கள் பார்ட்னர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஐ ஹாவ் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அண்ட் உங்கள் ப்ரெசண்ட்டை வந்து ஜட்ஜ்மெண்ட், அண்ட் உங்களுடைய பாஸ்ட் அப்படிங்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ், அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் ஐ ஹாவ் தி குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ இதோட கம்பினேஷனோட ரீடிங் நான் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கேன்சராக இருக்கலாம் உங்கள் ஜோடியாக் மோஸ்ட்லி, அண்ட் யூ ஆர் வாண்டிங் டு ஃபிக்ஸ் எவ்ரி திங் வெல். ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து எனக்கு இந்த ப்ராக்ரஸ் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஆனால் எனக்கு வில் பவர் இருக்குது, இதை கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு. ஒரு வேளை அப்படி ஏதாவது தடங்கள் ஆகுதுன்னா எனக்கு இது வேண்டாம், நான் என்னோடய ஃப்யூச்சர் பார்த்து போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கீங்க. லைக் இது எப்படி அப்படின்னா வந்து இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மூவ் ஆகிறது வந்து, அதாவது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் எப்போ மூவ் ஆன் பண்ணுவீங்கன்னா உங்களோட ட்ரையல் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் ரொம்ப ஈடுபாடோடு கிடையாது. யூ வில் ட்ரை யுவர் பெஸ்ட் டு டூ. பட் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து முடியாது அப்படிங்கிற டைமில் யூ வில் மூவ் ஆன். பட் ஆனால் எந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போதும் உங்களை ஹார்ட் வந்து ரொம்ப ஏக்கிங்காக தான் இருக்கும்.
வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காயம் ரொம்ப ஆழமாக தான் உங்ககிட்ட இருக்கும். சிலர் வந்து இங்கே உங்களோட பர்சனை வந்து நீங்கள் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ஆர்எல்ஸ் உங்களோட கரியர் சைட்லையும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க சைடில் பார்க்கும்போது தேர் ஃபேமிலி இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி இம்பார்ட்டண்ட். அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. யாரும் இங்கே கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இது வேண்டாம், இது நம்மளுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து இங்கே கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ அங்கே வந்து ஹையாக மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வாழ்க்கை, அது வாழ்க்கை கிடையாது, நீ அதை விடு, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையை நீ வாழும் போது வந்து உனக்கு நீ நல்லா வாழுவ, அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்எல்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில். தங்கச்சி இருக்கா, அண்ணா இருக்கா, இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருக்கும், இல்லை உன்னைய வந்து இப்படி கல்யாணம் நீ பண்ண அப்போ ஊர் உலகம் என்ன பேசும், எங்களை தான் எல்லாம் இது பண்ணுவாங்க, இல்லை நான் செத்ததுக்கப்புறம் நீ போ, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மறைமுகமாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சரிங் வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ தட் அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா வந்து யார் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்களோ அவங்கள தான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. பிகாஸ் அவங்க ஆதாயம் மட்டும்தான் வந்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். இப்போ இவங்களை வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா லைக் நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து சக்ஸஸ் ஆகலாம். இல்லைனா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்திங் லைக் சரி நம்ம ஒரு 10 நாள் போய் டேரா போடலாம் தைரியமாக. ஸோ அந்த மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்களை வந்து அவங்க விருப்பப்படி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு அதாவது ஃபேமிலி சைடு அந்த ரிலேட்டிவ் சைடு வந்து ஒரு மெட்டீரியல் கெயின், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். தலையாட்டி பொம்மை மாதிரி நம்ம கை கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்கக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பாஸ்ட் வச்சு நீங்கள் வந்து இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ ஒருத்தவங்க வந்து ராங்காக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு மென்டல் அலகன்ஸ் ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டு அப்படி ஒரு லைஃப் தான் வந்து இப்போ ப்ரெசென்ட்லி உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்குது. இது ஒருவேளை நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து சில பேருக்கு கோர்ட் கேஸில் வரைக்கும் போய் நின்றுட்டுருக்கோம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வரட்டும், அது வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்து வச்சுருந்துருக்கலாம். அதையும் மீறி நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து எல்லாம் செட்ரேட் ஆகணும்னு நினச்சாலுமே வந்து அவங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அதுக்கு ஹடலாக தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட கெயின் மட்டும்தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதாவது உங்கள் பர்சன் வெறும் இதில் வந்து ஒரு பப்பட், அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு அவேக்கனிங் கண்டிப்பாக இதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது யூ ஆர் ஃபீலிங் தட் திஸ் இஸ் நோ லாங்கர் சர்விங். உங்களுக்கே அந்த ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே வந்து உங்கள் பர்சன் பிடி கொடுத்து வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்படியே பிடி கொடுத்து வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த தரப்பில் வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ ஹாவ் த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து டிக்ளரேஷன். இங்கே டிவோர்ஸ் ஆர் செப்பரேஷன் வந்து இங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் ஈவன் த விடோஹுட் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வந்து இங்கே வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது. அண்ட் இட் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேக் விச் எவர் ரெசனேட்ஸ். பட் ஆல்சோ இட் ரெப்ரசன்ஸ் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதாவது என்னென்னா ஒரு ஷிப்பு முழுங்குற டைமில் இருக்கும்போது கூட யூஆர் ஹேவிங் தட் கான்ஃபிடென்ட் டு சேவ் தி ரிலேஷன்ஷிப். So the crossbred says that there is no reconciliation in this pile number 1. So however நான் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக நான் உங்களுக்கு எஸ் ஆர் நோ வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ உங்களோட கார்டு நான் மொத்தம் 4 கார்டு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் 5 கார்டை நான் எடுத்துகிறேன். ஸோ 5 கார்டில் வந்து எது மெஜாரிட்டி இருக்கோ அதுதான் வந்து உங்களோடது எஸ் ஆர் நோ. ஸோ எனக்கு இங்கே இருக்கிறது வந்து 5 of swords, that is no. King of swords, which is no. 8 of wands, which is yes. The strength, yes. And 2 of pentacles, yes. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது 2 no 3 yes. ஸோ விச் மீன்ஸ் மாடரேட் லெவலில் வந்து யூஆர் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரீகன்சிலேஷன். ஸோ உங்களோட ஃபைனல் க்ளோசிங் கார்டு நான் எடுக்கிறேன். ஸோ உங்களோட க்ளோசிங் கார்டு வந்து 9 of pentacles. ஸோ யூ கோனா டூ அ செல்ஃப் லவ். ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்
சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை ப்ருடன்ஸ், விச் மீன்ஸ் லைக் எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே டிசையரில் கிடைக்கும். பட் யூஆர் கோனா மேனிஃபெஸ்ட் உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ்வும் அண்டு உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் தான் நீங்கள் வந்து இன் ஃப்யூச்சரில் திங்க் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்கும் போது அதுவாக வந்து சேரும். அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னா வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெல் மெச்சூர்டாக போயிடுவீங்க. இது வந்து இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். இது ஒரு லைஃப், இட் இஸ் ஆல்சோ குட் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அது எப்போ கிடைக்கணும்னோ அது கிடைக்கும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஐ ஹாவ் அ ஹோப் தட் காட் வில் மேக் அ டிசையர்டு திங் டு மீ. அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் வந்து உங்களை பற்றியும் உங்களோட லைஃப்பை பற்றியும் நீங்கள் வந்து கேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ that's it for pile number 1. I hope it resonates. Thanks for choosing Ul's Magic Tarot Tamil. So hello, pile number 2, and this is a general reading for you, reconciliation பற்றி. ஓகே, ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம ரீடிங் போயிடலாம். நான் உங்களோட கார்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாய்பாபா கார்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கார்டே ஓப்பனிங் கார்டு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிட்டாச்மெண்ட், அதாவது பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வரக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வரும். ஓகே, ஸோ டிட்டாச்மெண்ட் ஒரு லெட் கோ அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா வந்து எல்லா ஒரு மெடிடேஷன் லெவல்லையும் நம்ம வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டுங்கிற ப்ராக்ரஸ் வந்து செஞ்சு தான் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து கையில் கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராக்ரஸை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கார்டுக்கு போயிடலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன கார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 of Wands, 7 of Wands, and then I have the Page of Wands. யார் இங்கே நிறைய ஃபயர் சைனாக இருக்குது. ஓகே, that could be a high fire sign. நிறைய ஃபயர் சைனாக இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதையும் நான் தாண்டி நம்ம பெக்யூலராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லியோ, யாரோ லியோவாக இருக்கலாம், ஏரிஸ், and then லைக் இந்த ரெண்டு வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஃபயர் சைன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஜெமினியாக இருக்கலாம். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்ஸ் வந்து உங்களுக்கு அசண்டண்ட்டாக இருக்கலாம். அதாவது செவ்வாயோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு செவ்வாய் என்ன சொல்கிறது அந்த இதில் வந்து உங்களுக்கு ரூல் பண்ணிகிட்டு இருக்கலாம், செவ்வாய் ரூல் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வேலையில் பார்க்குறப்போ லவ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து படிச்சுட்ருக்கும்போது லவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு காமர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் யாரோ ஒருத்தங்க காமர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் இல்லை ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கரியரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோப்பில் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்திருந்துருக்கணும். உங்கள் லவ் லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி, அதாவது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து வந்திருந்துருக்கணும். அண்ட் எனக்கு இங்கே வந்து ஸ்ட்ரகிளிங் தெரியுது. ஸ்ட்ரகிளிங் வித் லைக் ஒரு ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து ஸ்டில் யூ ஆர் இன் கான்டாக்ட். இங்கே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி ரேர் நோ கான்டாக்டில் இருக்கிறது. யூ ஆர் ஸ்டில் இன் கான்டாக்ட். பட் ஆனால் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாக்கிங் வந்து கொஞ்சம் மினிமைஸாக இருக்கலாம். இல்லைனா வந்து இது வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சிங் இருக்குது. அதை வந்து நீங்கள் தகர்த்துறதுக்கு ரொம்ப போராடிட்டுருக்கீங்க. அண்டு எனக்கு இங்கே மோஸ்ட்லி இந்த கார்டு இப்போ பார்க்குறவங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன்னா லைக் இது ரீகன்சிலேஷனுக்காக நீங்கள் வந்து இது செக் பண்ணுற மாதிரி தெரியல. லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பு மேரேஜுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனில் தான் நீங்கள் இந்த டேரோ வந்து நீங்கள் பையில் சூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த மாதிரி தான் இந்த கார்டு செட்டிங்ஸோட காம்பினேஷன் வந்து சொல்கிறது. ஸோ எனக்கு இது ரீகன்சிலேஷன் மாதிரி தான் தெரியுது. லைக் யூ வில் கெட் ரீகன்சிலேஷன் ஆர் யூ மே கெட் த ப்ராக்ரஸ் டு கெட் மேரீடு. நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது ப்ரப்போசல் நீங்கள் பேச போகும்போது டெஃபினட்டாக ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஆங்கரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு மெயினாக வந்து ரெட் கார்டு வந்திருக்கிறது.
இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும் போது அது ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தான். அதாவது வந்து ஒரு அறியாத ஒரு தெரியாத ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு. லைக் சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பொண்ணு பார்ப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை வேறு எங்கிருந்தோ பார்த்துட்ருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணி அவங்கள நம்ம ரீகன்சிலேஷனுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லேயும் சில பேருக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஓகே, ஸோ அதைத்தான் வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அண்டு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் லெட்ஸ் செக் தி ரிலேஷன்ஷிப் கிராஸ். அதுக்கப்புறமா வந்து வி வில் டிசைட். ஓகே, ரிலேஷன்ஷிப் கிராஸில் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஹெர்மைட். உங்கள் பர்சனுக்கு வந்து நைட் ஆஃப் கப்ஸ். உங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்கள் பாஸ்ட் வந்து 10 ஆஃப் வான்ஸ் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது எனக்கு எப்படி இந்த ரீடிங் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருங்க. லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் வேணும், மெடிடேஷன் நான் பண்ணுறேன், அப்புறம் நான் எனக்காக என்னோடய மைண்ட் வந்து எனக்கு சரியாக இல்லை, அதனால் நான் வந்து என்னோடய பாஸ்டோட பெயின் எல்லாமே நான் போகணும். ஸோ எனக்கு வந்து அத்தனையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ வந்து எனர்ஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த் பேஸில் வந்து ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் ஈவன் லைக் ஒரு கவுன்சிலரோ இல்லை ஆஸ்ட்ராலஜியோ அந்த மாதிரி ஹாரோஸ்கோப் கேட்டு விசாரிக்கிறதோ அந்த மாதிரி போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் யூ குட் பி அ வர்கோ ஆர் எல்ஸ் எர்த் சைன். எனக்கு இங்கே நிறைய எர்த் சைன் காமிக்குது. ஸோ அவங்க தரப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஏதாவது செய்ய ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஹெல்ப்போ இல்லை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து லைக் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து லைக் சரி பேசுவோம், நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சில பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல். ஏன்னா இது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸ்னு பார்க்கும்போது சில பல சண்டைகள்லாம் இருக்கலாம். அண்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது ஃபினான்ஷியல் வே. அண்ட் ஆல்சோ தட் சம்திங் லைக் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே வந்து உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அது வந்து இப்போதைக்கு ஒரு குவாரல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அது எப்படி நான் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட், ஒருத்தங்க மேலே நம்பிக்கையை வந்து இழந்துக்கிட்டே வரீங்க. யாரோ மேலே நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வர. ஸோ உங்கள் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டையுமே நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஓவர் பர்டன் வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது இழுத்து வச்சுட்டு இது நான் எப்படியாச்சும் நான் வந்து சரி செஞ்சுக்கணும், எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இழுத்துட்டு பிடிச்சி நிற்பீங்க. பட் ஆனால் அந்த எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த முயற்சியில் வந்து ரொம்ப ஒரு ஃபுல் பவர் போட்டு நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டிஸ், அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸோடு தான் நீங்கள் வந்து இந்நாள் வரைக்கும் அந்த டேக்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனை பார்த்தாலுமே நீங்கள் தான் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து கஷ்டங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்யூச்சரும் பார்க்கும்போது நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. இது எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரி செஞ்சு ரீகன்சிலேஷன் ஆர் மேரேஜுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யூ ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் டு கிவ் அப் ஈஸிலி. நான் என்ன வேணாலும் நான் செய்கிறேன், எனக்கு ரீகன்சிலேஷன் வேணும் ஆர் மேரேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ நான் இப்போ வந்து 5 கார்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 கார்டில் வந்து மேக்ஸிமம் எஸ் வந்தால் எஸ்ஸு, ஓகே. ஸோ மேக்ஸிமம் நோ வந்தால் நோ. அப்புறம் அதிலிருந்து நம்ம மாடரேட்டாக இல்லை வந்து லெஸ் பாசிபிலிட்டிஸாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ வெதர் தேர் இஸ் அ ரீகன்சிலேஷன் இஸ் தேர் பை த ஸ்பிரிட் ஆர் நாட். ஸோ யூ ஹாவ் 2 of swords எஸ்ஸு, Ace of Swords no, the Sun yes, King of Cups no, the Emperor yes.
ஸோ இங்கே பார்க்கும்போது எனக்கு 3 எஸ் வருது, 2 நோ வருது. அந்த 2 நோவுமே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சன்னுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ லைக் என்ன 3 எஸ் அண்ட் 2 நோஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து லைக்லி எஸ், கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ரீகன்சிலேஷன் ஒரு மேரேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வித் that பார்ட் க்ளோசிங் கார்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்கள் க்ளோசிங் கார்டில் வந்து ஐ ஹாவ் தி 8 ஆஃப் ஸ்வார்ட். அந்த வாக்குவாதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு லாஸ், உடம்பு சரியில்லாமல் போகலாம், எனிதிங் யூனோ. இது வந்து எனக்கு எஸ்பெஷலி பார்க்கும்போது வந்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வர்றதுக்கு கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு அந்த சண்டைகள் வந்து உங்களுக்கு இங்கே அவுட்கமில் காமிச்சிருக்கு. அதாவது க்ளோசிங் கார்டில் வந்து எனக்கு இங்கே காமிக்குது. ஸோ நான் சாய்பாபா கார்டு நான் கையில் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸோடது வந்து லைக் யூனோ கொஞ்சம் கலாமிட்டி, கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ், ஃபைட்டிங் அந்த மாதிரி வந்தனால ஸோ ஐம் ஹேவிங் தி கார்டு சரண்டர் ஃப்ரம் தி சாய்பாபா கார்டு. So gracefully surrender to your masters and angels. Let them deal with the current situation. So உங்களோட situation leave it to God. அதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாய்பாபா ஒரக்கிள்ஸில் அதனால தான் வந்திருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சரண்டர் எவ்ரி திங் டு காட். அதிகமாக வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. பிகாஸ் அந்த இடத்துல வந்து இட் இஸ் பவுண்டட். அவங்களுக்கு சண்டை வருது, ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இட் வாஸ் பீன் பவுண்டட். த ஆப்போனன்ட் பர்சன் இஸ் பவுண்டட் பை சம்திங். அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்தனால தான் அவங்களால வந்து கோஆப்ரேஷன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கெட்டிங் ஃபார் தி pile number 2. I hope it resonates. Thanks for choosing Ul's Magic Tarot Tamil. Hey, pile number 3. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் உல்ஸ் மேஜிக் டேரோ தமிழ். எனக்கு பைல் நம்பர் 1 தான் ரொம்ப லாங் ரன்னாக போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி ஃபார் பைல் நம்பர் 3 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு சாய்பாபா ஒரக்கிள்ஸ். ஸோ சாய்பாபா ஒரக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு ரீடிங் டிவைன் டைமிங். ஸோ டிவைன் டைமிங், ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்ன நடக்குமோ அது நல்ல ஒரு டைமில் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாய்பாபா வந்து உங்களுக்கு ஓப்பனிங் கார்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி டாரோ டெக். ஸோ த கார்ட் ஐம் ஹேவிங் ஹியர் இஸ் the King of Swords, Queen of Pentacles and the 8 of Wands. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப லாஜிக்கல் ரீசனிங், ரொம்ப நேரோ மைண்டட் பர்சன். என்ன அப்படின்னா வந்து ரொம்ப டாமினன்ஸ் மைட் பி. இது வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக உங்களுக்கு வந்து வந்திருந்ததே வந்து சில பேருக்கு இங்கே வந்து உங்கள் ஃபாதருக்கு தெரிஞ்சு போயிருந்திருக்கலாம். இல்லை அவங்க வந்து உங்களுக்கு வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் ஆர்எல்ஸ் உங்களோட பர்சன் இல்லைனா உங்களோட என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தங்க வந்து மைட் பி ஏதாவது லா படிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓரியன்டில் இருந்திருக்கலாம். இல்லைனா மிலிட்ரியோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கோ லா படித்தவங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லைக் அத்தாரிட்டி வைஸில் வந்து இருக்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து மைட் பி சில பேருக்கு வந்து இங்கே டாமினன்சி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைங்க எனக்கு யாருமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வந்து அவங்க குடும்பத்தில் வந்து இது மேலோட ஃபீமேல் ரொம்ப டாமினன்சி ரொம்ப ஜாஸ்தி, அவங்க பேச்சு தான் கேட்கணும், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் இருந்திருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு லிபர்ட்டியாக விட்டு உங்களுக்கு அந்த லவ் ஒரு சீக்வன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து
என்ன சொல்கிறேன், பேசுகிறதுக்காச்சும் வாய்ப்பு. இங்கே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து சில பேர் வந்து பேசக்கூட விட்டுருந்துருக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து கட்டி போட்டுருந்துருக்கலாம். கட்டி போடுறதுனா பிடிச்சி வச்சு கட்டி போடுறதில்ல, லைக் சம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் பிளாக்மெயில், டோன்ட் டாக் டு த so and so person அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பட் இது இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு அறிகுறியும் இருக்குது. மைபி சில பேர் வந்து இங்கே ப்ரப்போசல் அனுப்பியிருந்திருக்கலாம், கல்யாண ப்ரப்போசல், இல்லை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு ப்ரப்போசலுக்காக மறுபடியும் ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ எதுக்காச்சும் இங்கே வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏதோ சம் ஆக்ஷன் இஸ் டேக்கன், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஹாஸ் பின் கிவன். ஸோ அவுட்கம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து நல்ல ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு தன்மையும் வரும். அண்டு இது வந்து ஒரு வேளை கல்யாணமான பர்சன்ஸாக இருந்தால் அவங்க வந்து பிரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க. இப்போவும் வந்து என்னென்னா இப்போ இந்த ஒரு சின்ன பேச்சுவார்த்தைனால மறுபடியும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு வந்து நம்மளால் வந்து 100% சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கூப்பிடுக்கான சைன்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பிடிப்பு கொடுக்காம கொஞ்சம் விடாப்பிடியாக இருக்கிறது தன்மை. அதாவது என்ன அப்படின்னா வந்து இங்கே லவ்வும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் போட்டி பொறாமை, அந்த மாதிரி ஒரு மிக்சட் ரிலேஷன் தான் உங்களுக்கு வந்து அவுட்கம்மாக வரும். ஸோ நான் இங்கே நான் பார்க்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் க்ராஸை நான் பார்க்குறோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து Queen of Swords and உங்கள் பர்சன் again I'm having the Queen of Pentacles and the past is 8 of Wands and present is a 4 of Cups and the future is the Moon. ஓகே, ஸோ எனக்கு இதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். ஆமாம், ரொம்ப ஒரு செப்பரேட்டடான ஒரு லைஃப், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் டைம்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்க மாட்டீங்க. லைக் ஒரு பர்த்டேவா ஞாபகம் வச்சுருந்துருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். இல்லை சம்திங் வாஸ் தேர் வித் யூ. கொஞ்சம் ஸ்டபர்னாக இருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, அந்த மாதிரிலாம் ஓவர் கண்ட்ரோலிங் அண்ட் டாமினன்ஸி இருந்திருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா சேட்னஸ் நிறைய கொடுத்துருந்துருக்கும். இல்லைனா நீங்கள் பொண்ணாக இருந்திருக்கீங்க அப்படின்னா வந்து லைக் எல்லாம் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல தள்ளியிருக்கணும். லைக் யூனோ க்ரிட்டிசைஸ் பண்ணியோ இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடாது, அப்படி போடாது, இப்படி போடாது, உங்கள் மேலே நிறைய ப்ளேமிங்ஸ் வந்து வந்திருந்துருக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃபீமேல், பிகாஸ் எனக்கு இங்கே மெயின் டாமினேஷன் பார்க்கும்போது வந்து ஃபீமேல் தான் வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்காம ரொம்ப உங்களை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களை வந்து இப்போ வரைக்கும் உங்களை வச்சுட்டு இருந்திருக்கணும். லைக் ஏன்னா அதிகமாக பேசாமல் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நான் ஃபோன் பண்ணால் நீ அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணாமல் இருந்தால் தட் வில் பி லைக் சம் அதர் ப்ராப்ளம். அந்த மாதிரி யூ வில் பி அண்டர் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெவஸ்டியேட்டட் ஆன ஒரு சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இருந்திருக்கணும். உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து லைக் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. லைக் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து தே ஃபீல் வெரி செக்யூர்டு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஈவன் சம் பர்சன்ஸ் எப்படின்னா வந்து அடுத்த கல்யாணம் வேறு யாரோ பண்ணுறதுக்கு கூட இங்கே ரெடியாக நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு. வேறு யாரோ கூட நான் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைக் இட் சவுண்ட்ஸ் லைக் தே ஹேவ் மூவ்ட் ஆன். Yeah, it is something like they have moved on. They are wanting to manifest something better and get settled in life. அவங்க வந்து உங்கள் ஆப்போனன்ட் பர்சன் வந்து ஒரு மூவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அதுதான் இப்போ அவங்களோடது. இப்போ வந்து உங்களை வந்து ஒரு இதில் வச்சுட்டு அவங்க வந்து they are very happy on that part. ஸோ எனக்கு இங்கே வந்து 2 குவீன் இருக்கிறனால வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து தூது அனுப்பியோ இல்லை வந்து ஏதாவது செட்ரேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சிலர் முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி முயற்சி எடுக்கும் போது வந்து லைக் என்ன சொல்கிறது, சில பேருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து
சொந்தக்காரங்களோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தங்க வச்சு பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து நல்லா தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்படி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நான் ஃபேமிலி மூலிமா பேசலை அப்படின்னா, இஃப் யூஆர் ஆல்ரெடி மேரிட் அண்ட் செப்பரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அட்வொகேட் மூலியமாவோ இல்லை கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறதோ, ரீகன்சிலேஷனுக்காக கூட சில பேர் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்துக்கலாம், அந்த மாதிரி கூட ஏதாவது ஆகிட்டு இருந்திருக்கலாம். அண்ட் உங்களோட பாஸ்ட்டில் பார்க்கும்போது வந்து சில பேர் இங்கே வந்து மேரீடாக தான் இருக்கணும். மோஸ்ட்லி இங்கே எனக்கு காமிக்கிறது வந்து மேரேஜில் வந்து டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருந்த மாதிரி எனக்கு காமிக்குது. இது ரீடிங்ஸ் எனக்கு ஃபுல்லாகவே பார்க்கும்போது எனக்கு ஃபயர் சைன் அண்ட் தி யூனோ எனக்கு எர்த் சைன் நிறையா தெரியுது. அண்ட் தட் குட் பி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தட் குட் பி ஆக்வரிஸ். டாமினன்சி பார்க்கும்போது கேப்ரிகான் லியோ இருக்கலாம், கேன்சர் கூட இருக்கலாம். ஓகே, பைசஸ், இதுதான் டாமினன்சி எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து அவங்க ஒரு 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 டிரெக்ஷனில் வந்து லைக் நம்ம எப்படியாச்சும் ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் இருந்தாலும் இன்னொரு தரப்பில் வந்து லைக் தே ஆர் வாண்டிங் டு பிரேக் ஓவர், சம்திங் லைக் தட், தேர் வாண்டிங் டு பிரேக் ஓவர், பிரேக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு. பரல்ஸ் ரீகன்சிலேஷன் அப்படின்னாலுமே வந்து லைக் சம் நியூஸ் அட்லீஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த இயர் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகலாம். லைக் அகெயின் டு கெட் பேக் வித் ஈச் அதர் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் சில பேருக்கு, வெரி ரேர். ஓகே, அண்ட் ப்ரெசன்ட் லைஃப்பில் பார்க்கும்போது யூ நாட் ஈவன் ஹாப்பி. பிகாஸ் சம் கேசஸ் போயிட்டுருக்கலாம் சில பேருக்கு, இல்லை அந்த டிஸ்பியூட்ஸ் வந்து இங்கே ஒன்றும் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது, கிஃப்ட் கொடுத்த திருப்பி அனுப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு கையில் இருக்கிறது வந்து உங்களால் வந்து அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசனையில் இருக்குது. அண்ட் உங்களோட டிசைர் வந்து எப்படியாச்சும் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்குது. அண்டு எனக்கு இதில் என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஒரு துக்கமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, முயற்சியும் இருக்குது, எல்லாமே ஒரு கலந்த கலவை. ஃப்யூச்சர் பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து இன்செக்யூரிட்டி. இப்போ எப்படி அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் மேரிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பர்சன் மறுபடியும் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். அதாவது என்னென்னா மறுபடியும் திருந்தி வராமல் சும்மா வந்து திருந்தாமல் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் சூன்யமாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு வந்து சில பேர் பயம் இருக்கும், ஒரு இணை புரியாத ஒரு ஃபியர், ஒரு வந்ததுக்கப்புறம் ஒரு அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக, அதாவது என்னன்னா ஒரு கிளாரிட்டியே இருக்காது அந்த ஒரு வழியில். லைக் ஒரு நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்ஸ்டேபிளாக உங்களோட ஃப்யூச்சர் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வந்து எனக்கு இங்கே இருக்குது. அண்டு சில பேர் என்ன அப்படின்னா வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து ஸ்டக் பண்ணி விடுறதுக்கோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து டிலே ஆகி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகி கூட உங்களுக்கு கிடைக்கல அந்த ரிலேஷன்ஷிப்பு. So it is also means that to trust your intuition. இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே ஸ்ட்ராங், இட் இஸ் நாட் யுவர் ரைட் சாய்ஸ். வேணும்னு நினச்சிங்கன்னா இஃப் யுவர் இன்ட்யூஷன் சேஸ் இட் இஸ் எஸ் ஐ நீட் இட், தென் கோ ஃபார் இட் அண்ட் வெயிட். பாசிபிலிட்டி வில் பி குட். பட் ஆனால் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பிற்காலத்தில் தெரியும் இட் இஸ் நாட் த ரைட் டீட் அப்படிங்கிறது மாதிரி கூட. ஏன்னா அந்த பர்சன் லைக் நிறைய மறைச்சிருந்துருப்பாங்க. இட் ஆல்சோ சேஸ் லைக் டிப்ரெஷன், மென்டல் வொரீஸ் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட நியர்பை ஃப்யூச்சர், த ஃப்யூச்சர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு இங்கே இது வந்து ரீகன்சிலேஷன் வர மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ எனி ரீகன்சிலேஷன் ஆஸ் ஆஃப் தீஸ் கார்ட்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு எஸ் ஆர் நோ ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ 5 கார்டு இருக்குது. அண்டு இதில் மற்ற இது வந்து லைக் மெஜாரிட்டி மெஜாரிட்டி இஃப் எஸ் தென் எஸ், மெஜாரிட்டி நோனா நோ, அண்ட் மீடியேஷனில் ஒரு என்ன சொல்கிறது மிடில் வேல இருந்துச்சுன்னா தட் குட் ஹேப்பன் அப்படின்னு
காமிச்சிருக்கேன் உங்களுக்கு 5 கார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 of Pentacles, which is yes. The Magician, which is yes. Page of Swords, which is no. 10 of Wands, which is yes. The Fool, which is yes. ஸோ எனக்கு இங்கே 4 எஸ் வந்திருக்கு, ஒரு நோ வந்திருக்கு, which means high possibility of reconciliation is there. பட் கீப் இன் மைண்ட், உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இன்ட்யூஷன், பட் ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் மேனிஃபெஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ், மேனிஃபெஸ்ட் ஒன்லி குட் திங்ஸ். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபீஸபிளாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் வந்து ஃபைனல் அவுட்கம் கார்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் தி ஃபைனல் கார்டு ஃபார் இட். எனக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா வந்து 5 of ஸ்வாட்ஸ். ஏர் சைன், யாரும் ஏர் சைன் தான் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். Someone is trying to dispute in your relationship. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தங்க வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. or acquire something troublesome, defeating. இது எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும். sadness, it is not a reconciliation outcome. final outcome பார்க்கும்போது someone is playing behind the back. So I'm wanting to take this reading as an extended one because எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல போனனால. ஸோ will this be possible in the future? இந்த சேஞ்சஸ் மாறுமா நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது, just a minute, I'll just check it. ஓகே, ஸோ எனக்கு இங்கே வந்தது என்ன அப்படின்னா வந்து 4 of Swords, Page of Wands and the Star. So miracles will happen. Healing and miracles will happen with a lot of hope. Miracles will happen. And ஒரு சாய்பாபா கார்டு எடுத்துடுறேன், எண்டிங் கார்டு. I have trust and faith. Let your trust and faith be the stronger than your fears and upset. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆரம்ப கார்டிலே வந்து ட்ரஸ்ட் அந்த டிவைன் டைமிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருந்துருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் அண்ட் ஃபியர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் அந்த டிவைன் டைமிங், இஃப் திஸ் இஸ் மென்ட் டு பி, யூ வில் கெட் தி ஸ்டார் கார்டு. ஓகே, வேறு எல்லாமே சரியாகி எல்லாமே நம்மள்கிட்ட கை கூடி வரும். Okay, so this is what I'm getting for pile number 3. I hope it resonates. Thanks for choosing Ult's Magic Tarot Tamil.